வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். திங்களன்று நடைபெறும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கு அனைத்தும் தயார் நிலை. RSS உடன் பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் மீண்டும் ஆலோசனை. மகாராஷ்டிராவில் மாவோயிஸ்ட் கண்ணிவெடி தாக்குதல், 7 போலீசார் பலி. காஷ்மீர் எல்லையில் இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல், 2 வாரங்களில் 5வது முறையாக அத்துமீறல். விரிவான செய்திகள். இறுதி மற்றும் 9வது கட்ட தேர்தல் 3 மாநிலங்களில் உள்ள 41 தொகுதிகளில் திங்களன்று நடக்கிறது. இந்தியாவின் 16வது லோக்சபாவுக்கான தேர்தல் ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கியது. மே 7ஆம் தேதி வரை 8 கட்டங்களாக 502 லோக்சபா தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. 9வது மற்றும் இறுதிக்கட்ட லோக்சபா தேர்தல் திங்களன்று 41 தொகுதிகளில் நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 18, மேற்கு வங்கத்தில் 17 மற்றும் பீகாரில் 6 தொகுதிகளிலும் இறுதிக்கட்ட தேர்தலின் போது ஓட்டுப்பதிவு நடக்கிறது. வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், அசம்கார் தொகுதியில் நிற்கும் சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் உள்ளிட்ட 601 வேட்பாளர்களின் தலைவிதியை இறுதிக்கட்ட தேர்தல் நிர்ணயிக்கிறது. மோடிக்கு எதிராக கெஜ்ரிவால் சவால் விடுத்து களமிறங்கி இருக்கும் வாரணாசி தொகுதி ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் முழு கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. வாரணாசி தொகுதியின் பேனியாபேக் பகுதியில் பேச மோடிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் கமிஷன் பாரபட்சத்துடன் நடப்பதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் கடுமையாக சாடியதால் அங்கு தேர்தலை எவ்வித புகாருக்கும் இடமின்றி நடத்தி முடிப்பதற்காக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் சிறப்பு தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திங்களன்று நடக்கும் இறுதிக்கட்ட தேர்தலுடன் கடந்த 1 மாதத்துக்கும் மேலாக நடந்து வந்த லோக்சபா தேர்தல் திருவிழா நிறைவுக்கு வருகிறது. ஓட்டு எண்ணிக்கை 16ஆம் தேதி நடக்கிறது. இறுதிக்கட்ட தேர்தல் முடிந்தவுடனே எக்ஸிட் போல் எனப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட தேர்தல் கமிஷன் அனுமதித்துள்ளதால் திங்களன்று இரவிலேயே மத்தியில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது ஏறக்குறைய தெளிவாக தெரிந்துவிடும். 8 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ள 502 தொகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு சராசரியாக 66.27% ஓட்டுப்பதிவு நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் ஞாயிறன்று மீண்டும் RSS தலைவர் மோகன் பாகவத்தை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முடித்த பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி டெல்லிக்கு வந்து சனிக்கிழமை அன்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை சந்தித்து ஆசி பெற்றார். RSS தலைவர் மோகன் பாகவத்தையும் மோடி சந்தித்து லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவின் வெற்றி வாய்ப்பு குறித்து ஆலோசித்தார். இந்த சந்திப்பின் போது மோடியுடன் கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங்கும் உடன் இருந்தார். இந்நிலையில் ஞாயிறன்று பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் உள்ள RSS அலுவலகத்துக்கு மீண்டும் வந்தார். 2வது முறையாக RSS தலைவர் மோகன் பாகவத்துடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். மோகன் பாகவத்துக்கு அடுத்த நிலையில் உள்ள RSS தலைவர்கள் பயாஜி ஜோஷி, சுரேஷ் சோனி ஆகியோரையும் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் முடிவுகள் குறித்தும் பாரதிய ஜனதாவின் வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் ஆலோசித்த அவர்கள் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் மே 16ஆம் தேதிக்கு பிறகு பாரதிய ஜனதா மேற்கொள்ள வேண்டிய வியூகங்கள் குறித்தும் உரையாடியதாக கூறப்படுகிறது. காஷ்மீர் எல்லையில் இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் இரு நாடுகளின் எல்லையில் இந்திய முகாம்கள் மீது சனிக்கிழமை அன்று இரவு 10:30 மணிக்கு பாகிஸ்தானிய ராணுவத்தினர் சுட்டனர். நங்கி தெக்ரி எனுமிடத்தில் உள்ள முகாம்கள் மீது சிறிய ரக ஆயுதங்களால் அடுத்தடுத்து பாகிஸ்தான் சுட்டதும் இந்திய ராணுவ வீரர்கள் பதிலடி கொடுத்தனர். இரு தரப்புக்கும் நள்ளிரவு வரை சண்டை நீடித்தது. ஆனால் இந்திய தரப்பில் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என்று ராணுவ செய்தி தொடர்பாளர் ஜம்முவில் ஞாயிறன்று காலை தெரிவித்தார். கடந்த 2 வாரங்களில் 5வது முறையாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் நிறுத்த விதியை மீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்திய வீரர்களின் கவனத்தை திசை திருப்பி பயங்கரவாதிகளை இந்திய மண்ணில் ஊடுருவச் செய்வதற்காகவே ராணுவ முகாம்கள் மீது வேண்டுமென்றே பாகிஸ்தானியர் தாக்குதல் நடத்துவதாக இந்திய ராணுவம் குற்றம் சாட்டி வருகிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக சனிக்கிழமையன்று பூஞ்ச் மாவட்டத்தின் இன்னொரு பகுதியில் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றனர். அந்த ஊடுருவல் முயற்சி முறியடித்த ராணுவ வீரர்கள் 2 பயங்கரவாதிகளை சுட்டுக் கொன்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிர மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் 7 போலீசார் கொல்லப்பட்டனர். மேலும் 2 போலீசார் காயமடைந்தனர்.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் கட்சிரோலி மாவட்டம் உள்ளது. மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகமுள்ள கட்சிரோலி மாவட்டத்தில் ஞாயிறன்று காலை நக்சல் ஒழிப்பு படை போலீசார் வாகனத்தில் ரோந்து சென்றனர். பவிமுரந்தா, முர்மரி கிராமங்களுக்கு இடையே உள்ள காட்டுப்பகுதியில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அந்த வாகனத்தை மாவோயிஸ்டுகள் கண்ணிவெடி மூலம் தகர்த்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே 7 போலீசார் கொல்லப்பட்டனர். 2 போலீசார் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் ஆபத்தான நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் நாக்பூரில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். கண்ணிவெடி வெடித்ததை தொடர்ந்து இன்னொரு வாகனத்தில் வந்த போலீசாருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையில் துப்பாக்கி சண்டை நடந்தது. இதனிடையே கூடுதல் போலீஸ் படையினர் கட்சிரோலி காட்டுப்பகுதிக்குள் அனுப்பப்பட்டு மாவோயிஸ்டுகளை தேடுதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான சித்திரை திருவிழா கடந்த மே 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது. நாள்தோறும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து மே 8ஆம் தேதி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் மே 10ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும் நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஞாயிறன்று காலை நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரினில் சுந்தரேஸ்வரரும் பிரியா விடையும், மற்றொரு தேரில் மீனாட்சியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள கீழமாசி வீதியிலிருந்து புறப்பட்ட தேர்கள் மேலமாசி, தெற்கு மாசி, வடக்கு மாசி வீதிகள் வழியாக மீண்டும் கீழமாசி வீதியில் தேர் நிலைக்கு வந்தது. அசைந்தாடி வந்த தேரின் அழகை பார்க்க பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. வடக்கு மாசி வீதி, மேலமாசி வீதி சந்திப்பில் மதுரை மாநகராட்சி சார்பில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தேரோட்டத்தை கண்டு களிக்க தனியாக கேலரி அமைக்கப்பட்டிருந்தது. அப்பகுதியில் அமர்ந்திருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் தேரோட்ட நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். தேரோட்டத்தின் போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மதுரையில் நடந்த சித்திரை தேரோட்ட நிகழ்வை காண மதுரை மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் வந்திருந்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பல்வேறு போராட்டங்கள் வலுத்துள்ளன. தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு கடும் நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கிய போதே ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போரும் மாடுபிடி வீரர்களும் அதிருப்தி தெரிவித்தனர். தமிழர்களின் நீண்ட நெடிய பாரம்பரிய மிக்க பண்பாட்டின் அடையாளமாக இந்த வீர விளையாட்டுகள் போற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அதிருப்தி தெரிவிக்கும் வகையில் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. ஜல்லிக்கட்டிற்கு பெயர் போன மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் சனிக்கிழமை அன்று ஊர் பொதுமக்கள் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். ஊர் முழுவதும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருந்தன. காளைகளும் காளையரும் கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கு மத்தியில் நின்று விளையாடும் வாடிவாசல் முன்னே ஜல்லிக்கட்டு காளைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தன. வீடுகள், வர்த்தக நிறுவனங்களிலும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டன. இது குறித்து மே 18ஆம் தேதிக்கு பிறகு கூட்டம் நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அலங்காநல்லூர் கிராமத்தினர் தெரிவித்தனர். மதுரை கோவில் பாப்பாக்குடி கிராம மக்கள் மற்றும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பில் ஜல்லிக்கட்டிற்கான தடையை மறுபரிசீலனை செய்ய கோரி கடையடைப்பு நடந்தது. வீடுகளில் கருப்பு கொடிகளை ஏற்றி போராட்டமும் நடந்தது. அரசியல் கட்சியினர் உட்பட பல்வேறு அமைப்பினரும் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி ஞாயிறன்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழக அரசு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு மூலம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடர்ந்து நடைபெற அனுமதி பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பினரின் வேண்டுகோள் உணர்வுகளை மதித்தும் 60,000த்திற்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் அடிமாடுகளாக போய்விடக் கூடாது என்பதற்காகவும் தமிழர் பண்பாட்டு பாரம்பரிய அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் கருணாநிதி கோரிக்கை விடுத்துள்ளார். பொறியியல் கலந்தாய்வுக்கு செல்லும் மாணவர்களுக்காக உங்களால் முடியும் எனும் வழிகாட்டி நிகழ்ச்சியை தினமலர் நாளிதழ் சென்னையில் நடத்தியுள்ளது. +2 தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் மே 20ஆம் தேதி வரை நடக்கிறது. ஜூன் 3வது வாரத்தில் கலந்தாய்வு துவங்க உள்ள நிலையில் இது தொடர்பாக மாணவர்கள் பெற்றோர்களுக்கு விளக்கம் தரும் வகையில் தினமலர் நாளிதழ் ஞாயிறன்று உங்களால் முடியும் எனும் நிகழ்ச்சியை நடத்தியது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் மாணவர் சேர்க்கை செயலாளர் ரைமன் உத்திரியராஜ் கலந்தாய்வு குறித்து விளக்கம் அளித்தார். எவ்வளவு ஈடுபாடோட நம்ம படிக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு தான் நமக்கு சக்சஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்
நல்ல பிரான்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல பிரான்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நல்ல பிரான்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல பிரான்ச் தான். ஒரு பர்டிகுலர் பிரான்ச் தான் நான் செலக்ட் பண்றேன்னு சொல்லும்போது அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்க அதை தவிர வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா அவங்க படிக்க மாட்டானோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இல்லனா ரிலேட்டட் பிரான்ச்சஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். திஸ் இஸ் மை சஜஷன். இன்ஜினியர்ஸ் எந்த ஜாபை எடுத்தும் அவங்க செய்யறதுக்கு திறமையை வளர்த்துக்க வேணும். அந்த திறமையில தான் அவங்களுக்கு ஜாபும் கிடைக்குது. அதனால பிரான்ச்சஸை பொறுத்த மட்டும் நீங்க டிசைட் பண்ணணும். கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி பொறியியல் பாடப்பிரிவு வேலைவாய்ப்பு குறித்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். 12th படிக்கும்போது எல்லாம் பெரிய கனவோட உட்கார்ந்துருக்கீங்க. நான் அதான் சொல்வேன், 12th படிக்கும்போது பேஷன் ஓவர் ரூல்ஸ் சேலரி. ஃபைனல் இயர் வரும்போது சேலரி ஓவர் ரூல்ஸ் பேஷன். சம்பளம் எவ்வளவு தான் கேட்கறான். இன்ட்ரெஸ்ட் பத்தி கேட்டா அதெல்லாம் விடுங்க சார், முதல்ல சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல பிரசன்ட் வச்சு எடுக்கிறீங்க. நான் ஃபியூச்சரை வச்சு சஜஸ்ட் பண்றேன். ஃபியூச்சர்ல என்ன கோர்ஸ் வாய்ப்பு இருக்கோ அதுதான் எடுக்கணும் சார். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது மாய. இந்நிகழ்ச்சி தங்களது கலந்தாய்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெருங்கத்தூர்ல இருந்து வரேன். நான் 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸா இருந்தேன். இன்ஜினியரிங் தான் போகலாம், இன்ஜினியரிங்ல என்ன போகலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தேன். இப்போ தினமலர் வழிகாட்டி ப்ரோக்ராம் வந்திருக்கேன். இதுல எல்லாமே கிளியரா சொல்றாங்க. இப்போ நான் இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் கோர்ஸ் பண்ண போறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பொறியியல் கலந்தாய்வு வழிகாட்டி புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டது. மின் சிக்கனத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் திருச்சியில் நடந்த மாரத்தான் போட்டியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். யங் இந்தியா என்ற சமூக அமைப்பின் சார்பில் ஞாயிறன்று திருச்சியில் மினி மாரத்தான் போட்டி நடந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மின் சிக்கனத்தின் தேவை, எரிபொருள் சேமிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இப்போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியை திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் பாலமுருகன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மின் சிக்கனமும் எனர்ஜி கன்சர்வேஷன் தான் இன்னைக்கு நம்மளோட தேவையானது. இந்திய நாட்டில் பர்ன் எனர்ஜி கன்சர்வ் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட்ல நாங்க நிறைய ஓடி எனர்ஜி எப்படி சேவ் பண்றதுங்கிறத மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். இன்னைக்கு ஒரு 1500 பேர் கலந்துக்கிறாங்க. திருச்சியில இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்வாவே இருக்கு. ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற இப்போட்டி திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் துவங்கி நீதிமன்றம், தலைமை தபால் நிலையம், டிவிஎஸ், டோல்கேட் வழியாக அண்ணா விளையாட்டரங்கில் முடிவடைந்தது. திருச்சி மாநகர போலீஸ் கமிஷனர் சைலேஷ்குமார் யாதவ் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுவாமித்தோப்பு பகுதியில் உப்பு உற்பத்தி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு பகுதியில் பழையாறு கடலில் கலக்கும் பகுதியில் உப்பளங்களும் அதை ஒட்டிய விவசாய நிலங்களும் அமைந்துள்ளன. ஆண்டுதோறும் கோடை காலமான ஏப்ரல், மே மாதங்களில் இந்த உப்பளங்களில் தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தி செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மழையால் உப்பளங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி நாசமாயின. மழை குறைந்தும் தேங்கியுள்ள தண்ணீர் வடியாமல் விற்பனை செய்வதற்காக குவித்து வைக்கப்பட்டுள்ள உப்பு குவியலை சுற்றி தேங்கி நிற்பதால் தொழிலாளர்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சாமித்தோப்புலேருந்து அந்த ஏரியா ஃபுல்லாக உப்பளம் பண்ணிட்டு இருக்கோம். ஏரியாவில் ஒரு 2 மாதத்துக்கு முந்தி மழையே இல்லை, நல்லா வெயில் அடிச்சு நல்லா உப்பு வாரமுதல் இருந்து. ஆனால் உப்பு யாருமே எடுக்க விலை இல்லை, சுத்தமாக உப்பு எடுக்கலை. எல்லாம் 50,000 ரூபா, 60,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா செலவு பண்ணி உப்பை வாரி போட்டோம். இப்போ கொஞ்சம் 4 நாளாக நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழைனா கடுமையான மழை. எல்லாம் கூட்டடியில் அப்படியே உப்பு வாரி போட்டு டார்பால் போட்டு ஓலை போட்டு திரும்ப செலவுக்கு மேல செலவு. ஆனாலும் இப்போ உப்பு எடுக்க இன்னும் ஆள் இல்லை. இன்னும் இது மழை இதோட குறைஞ்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது உப்பு சேல்ஸ் ஆகும். திரும்ப மழை நீடிச்சுன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டத்துல கொண்டு உடம்போல் இருக்கு. இதனிடையே பழையாறு பகுதியில் உள்ள விவசாய நிலங்களும் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. அங்குள்ள வாழை, தென்னை போன்றவை தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் அதை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றம் இல்லை. 1 சவரன் தங்கம் 22,408 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,801 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 44 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 41,510 ரூபாயாக இருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் துப்பாக்கி முனையில் கடைக்காரர்களை சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாராவது குடித்துவிட்டு ரகளை செய்தால் போலீசார் வந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள். அந்த போலீசே குடித்துவிட்டு கலாட்டா செய்தால் மக்களின் நிலை என்னாகும்?
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பதேபூர் நகரில் லோக்சபா தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் மூக்கு முட்ட குடித்துவிட்டு தள்ளாடியபடி கடை தெருவுக்கு வந்தார். திடீரென துப்பாக்கியை எடுத்த அவர் கடைக்காரர்களை மிரட்ட துவங்கினார். இதனால் கடைக்காரர்கள் மிரண்டு போய் தவிக்க சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் போதை போலீஸ்காரரிடம் இருந்து துப்பாக்கியை பிடுங்கியதோடு அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அதன் பிறகே மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். सब इंस्पेक्टर ने वहां पे जाकर के पब्लिक प्लेस में अपनी लाइसेंसी रिवॉल्वर को दिखा करके लोगों के साथ आपत्तिता की. इस क्रम में एक अभियोग थाना कोतवाली में पंजीकृत कर लिया गया है. ये जो सब इंस्पेक्टर हैं ये जनपद उन्नाव में पोस्टेड हैं और जनपद फतेहपुर के रहने वाले हैं. इलेक्शन ड्यूटी के दौरान यहाँ पे आए हुए हैं. इस संबंध में जनपद उन्नाव को सूचना दे दी गई है. आवश्यक कार्रवाई करे जानी है. रिवॉल्वर हमारे यहाँ लगाए, यहाँ भी लगाए. रिवॉल्वर लगा के ये कह रहे थे कि हम तुमको मार डालेंगे, अभी शूट कर देंगे. போலீஸ் ஒருவரே துப்பாக்கியும் கையுமாக போவோர் வருவோரை மிரட்டிய சம்பவம் பதேபூர் நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.